ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என்னுடைய இந்த வியாழன் ஆரத்தியை தொட்ட உன் வாழ்க்கையில் இனி பல அற்புதங்கள் நிகழப்போகுது. நீ என் மீது கொண்ட பக்தியின் காரணமாக இந்த சாயப்பா நான் மனம் குளிர்ந்து போயுள்ளேன் என் செல்லமே. இனி எல்லாத்தையும் நீ சந்தோஷப்படும்படி தான் உனக்கான வரமாக கொடுத்து உன்னை மகிழ வைக்க போகிறேன், உன் மனசை குளிர வைக்க போகிறேன். நீ எங்கே போனாலும் உனக்கு வழித்துணையாக உன் சாயப்பா நான் வருவதை இனி யாராலுமே தடுக்க முடியாது என் தங்கமே. நான் எல்லா நேரத்துலையும் உன் கூட இருப்பேன்னு சொன்னேன் தானே. நீ அதை உணராமல் எங்கெங்கேயோ என்னை தேடிக்கிட்டு இருக்க. முதல்ல இந்த சாயப்பா மீது நம்பிக்கை வை. அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னை வழிநடத்தி வெற்றியை நீ காணும்படியும் செய்து காட்டுவேன் என் செல்லமே. உன் மனசு மகிழும்படியாக தான் இப்போ நீ நினச்சதையெல்லாம் நடத்தி கொடுக்கறதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் உன்னுடைய உள்ளமும் இல்லமும் மகிழும்படி உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். இனி எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை தரும்படி பல நல்ல விஷயங்களை தொடர்ந்து உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன். எவ்வளவோ கஷ்டம் வந்த போதும் நேர்மையோடும் நம்பிக்கையோடும் என் மீது பக்தியோடும் உன் வாழ்க்கையை வாழ்ந்த நீ இனிமேலும் இதை தொடர்ந்து செய்யும்படி உனக்கான சந்தோஷத்தை தரப்போகிறேன். கஷ்டமே இல்லாத நீ ஆசைப்பட்ட இஷ்டப்பட்ட வாழ்க்கையவே உனக்கு அருளப்போகிறேன் என் செல்லமே. நீ எவ்வளவோ அடிக்கடி என்னுடைய ஆலயத்துக்கு வரணும்னு நினச்சாலும் உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் உன்னுடைய உடலும் மனசும் சோர்ந்து போய் அப்புறம் பார்த்துக்கலான்னு என்னை பார்க்க வருவதை கூட தள்ளி தள்ளி வைக்கிறாய் தானே. இதோ இப்போதே உன் மனசுக்கு புத்துணர்வை கொடுத்து நீ என்னுடைய ஆலயத்துக்கு வரும்படி நான் செய்ய போகிறேன். தேவையில்லாமல் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அச்சத்தையும் குழப்பத்தையும் தூக்கி போடு. உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் நீண்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வரதான் போகிறேன். நீ இப்போது கொஞ்சம் மௌனமாக பொறுமையாக இருந்துதான் ஆக வேண்டும் என் செல்லமே. யாராவது வேணும்னே வந்து வம்பு இழுத்தாலும் கூட அதை தவிர்த்து விட்டு நீ மௌனமாக செல்ல வேண்டிய காலகட்டம் இது. உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் கூடிய சீக்கிரம் உனக்கு கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். பல பேர் உன்னுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறாங்களே, உன் மனசு கஷ்டப்படும்படி பேசுகிறாங்களேன்னு நினச்சி நீ வருத்தப்பட வேண்டாம். அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பது தான் உனக்கு நல்லது என் செல்லமே. உன் வாழ்க்கையை கூடிய சீக்கிரம் நான் மாற்றி தரேன். உன் குடும்பத்தில் நீ என்னை முழுவதுமாக நம்புகிறாய். இன்னும் உன்னை சுற்றி இருக்கும் எல்லாருமே என்னை நம்பி வணங்கும்படி உனக்கும் உன் குடும்பத்துக்கும் துணையாக இருந்து காப்பாற்றி உங்களுடைய ஆசைகளையெல்லாம் நான் நிறைவேற்றி தரத்தான் போகிறேன் என் செல்லமே. இதுவரைக்கும் போனதெல்லாம் போகட்டும், அதை பற்றி கவலைப்படாத. இனிமே உன் வாழ்க்கைக்கான உயர்ந்த ஒன்று உன்னிடமே வந்து சேரும்படி நான் அற்புதத்தை செய்ய போகிறேன். நான் கொடுப்பதை எல்லாம் பெறுவதற்கு நீ தயாராக இரு. உன் வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொடப்போகிறாய் என் செல்லமே. இத்தனை நாளாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அதுதான் இப்போ நிறைவேறப்போகுது. உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன். உன் முகத்தில் புன்னகை மீண்டும் மலரும்படி நான் செய்வேன். உன் உள்ளத்திலும் நம்பிக்கை ஒளிரப்போகுது என் செல்லமே. இப்போ உன் மனசுக்கு அன்பு காட்டவும் அரவணைக்கவும் ஒருவர் தேவை என்பது எனக்கு தெரியும். உன்கிட்ட அன்பா அக்கறையா பாசமா பரிதவிப்புட்டு இருக்க உன் மனசுக்கு ஆறுதலா ஒருத்தர் கூட இல்லையே நினச்சி கவலைப்படாத. உன் மனசை என்னதான் நீ வேலைகளில் கவனம் செலுத்தினாலும் கூட ஒரு ஓரத்தில் என்னடா வாழ்க்கை இது நினச்சி அடிக்கடி வருந்துகிறாய் தானே. உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற்போல் நடந்து கொள்ளும்படி நான் செய்கிறேன். நீ உன்னுடைய வேதனையை என்னிடம் சொல்லி புலம்புகிறாய் தானே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. இனிமே நீ கவலைப்பட வேணாம். எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி செய்ய வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்காக தானே இப்போது இந்த அற்புதமான ஆரத்தி வேளையில் இந்த தீபத்தையும் தொட சொல்லிவிட்டேன். இனி பல அற்புதங்கள் நிகழ்ந்து இந்த தீப ஆரத்தி ஒளி போலையே உன் வாழ்க்கையே ஒளிமயமாக வெளிச்சமாக மாறும். நீயும் இனிமேல் மகிழ்ச்சியாக மாறப்போகிற. உனக்குன்னு படைக்கப்பட்டதும் உனக்காக நீ ஆசைப்பட்டதும் இப்போது உன்னிடமே வந்து சேரப்போகுது என் செல்லமே. நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்களையெல்லாம் நான் நிறைவேற்றுறேன். நீ சிந்திய கண்ணீரெல்லாம் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்னு நான் சொன்னேன் தானே.
இத்தனை நாளாக உன் மனசில் இருந்த கேள்விகளுக்கும் கவலைகளுக்கும் கூட நான் பதில் கூறுவதற்கான நேரம் வந்துவிட்டது. இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும்.